கர்த்தருக்கு பயப்பண்டவதாக. வேதாம கல்லூரியிலே அவர்கள் ஆசிரியராய் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. ப்ரொஃபஸர், பேராசிரியராக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்பண்டவதாக. அநேகரை உருவாக்கும் பணிகளே கர்த்தரோடு பயன்படுத்தி வருகிறார். அவர் நமக்கு தூரமானவர் அல்ல, சமீபமானவர். ஆமாம். ராயபுரம் தான் அவருடைய சொந்த ஊர். அவர் பாலிடெக்னிக் தான் படித்தார். இங்கே வரும்போது ஆண்டவர் எதையாவது குடும்பத்தில் அவர் பிறந்த காலையில் நல்ல சாட்சினார். இங்கே ஆண்டவரை ஆராய்ப்பதற்கு முதல் நம்ம சர்ச் தான் வந்தாங்க. நல்ல ஆண்டவரை பற்றியுள்ள 2 ஆண்டுகள் கற்றுக்கொள்ள உதவி செய்தார். பிறகு போகும்போது அவ்வளோதான். அவங்க படிச்சுட்டு போன பிள்ளைகள்லாம் நிறைய பார்ப்பதில்லை. எங்கேயாவது ஒரு இடங்களில் பார்ப்போம், வழியில் பார்ப்போம், கூட்டங்களில் பார்ப்போம். அதே போல் ஒரு சர்ச்சில் பார்க்கும்போது அந்த சர்ச்சிலே நல்ல ஊழியராக இருந்தார். கர்த்தருக்கு மகிமை தான். ரொம்ப சந்தோஷம். அதே ஊழியராக இருந்தவர்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கும்போது வேதாம கல்லூரியில் ஆசிரியராக இருக்கிறேன்னு சொன்னார். அடுத்த சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை தான். அந்த உருவாக்கும் பள்ளியில் இருக்கிற அவரை கர்த்தர் பயன்படுத்துகிறார் பல இந்தியாவின் பல பகுதிகளிலே. அதோடு எல்லா சந்தோஷத்தையும் விட இன்னொரு சந்தோஷம் அவளை மாத்திரை இருப்பது. ஆமாம். இந்த ராத்திரி மாத்திரை இருப்பது சந்தோஷம். அவருடைய முதல் ஏஜி சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைகள் நிலை சொல்வமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆமாம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த மாலை சிறப்பு ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். அல்லேலூயா. இந்த மாலை ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவர்கள் அழுது கொண்டே போகிறார்கள், அறுத்து கொண்ட அரியை அவர் அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வருகிறவர்கள் கம்பீரத்தோடு வருகிறார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. கண்ணீரோடு வந்ததான நீங்கள் கம்பீரத்தோடு போக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. பலகீனத்தோடு வந்ததான உங்களை கர்த்தர் பலப்படுத்தி அனுப்புவார். ஆமேன். சுகவீனத்தோடு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் சுகப்படுத்தி அனுப்புவார். அது எலும்புகளுக்குள்ளாக இருந்தாலும், நரம்புகளுக்குள்ளாக இருந்தால், இரத்த நாளங்களுக்குள்ளாக இருந்தாலும் என் தேவனால் ஊடுருவி பாய முடியும். அவர் உங்களை தொட முடியும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருடைய பலனால் உங்களை இடைக்கட்டி அனுப்ப முடியும். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. வட இந்திய பகுதிகளிலே ஒரு 8 வருடங்களுக்கு மேலாக ஹரியானா பகுதியிலே ஒரு மிஷினரியாக இருந்து ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். பானிபத்தில் இருந்த ஹரியானாவில் ஜெய்ப்பூரில் என்னுடைய 1 வருட படிப்பை இந்தி கற்றுக்கொள்வதற்காக அங்கே கடந்து சென்றேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பின்பாக ஹரியானா மாநிலத்தில் ஏறக்குறைய ஒரு 8 வருடங்கள் அந்த மாநிலத்தில் இருக்கவும் தங்கவும் ஊழியம் செய்யவும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே பானிபத்தில் ஒரு மெயின் சபையை ஏற்படுத்தவும், அதிலிருந்து ஒரு பிரான்ச் சபையை ரெஃபனரிங்கிற இடத்துல ஏற்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 2 சபையும் இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதியில வட இந்திய பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஒரிசா பகுதியில் ஊழியம், பஞ்சாப்ல ஊழியம் செய்தோம். பின்பு நேபாள் தேசத்திற்கு கடந்து போயிருந்தோம். அதற்கு பின்பாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கடைசியாக டெல்லி பட்டணத்திலே வந்து ஊழியம் செய்து திரும்பி வர ஆண்டவர் உதவி செய்தார். வட இந்திய பகுதிகளை பார்க்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சபைகள் நிரம்பி கொண்டிருக்கிறது. ஊழியர்களை தேவன் பயங்கரமாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். தமிழ்நாட்டில் இருக்கிறது போல சவுத் இந்தியாவில் சபைகள் இருப்பது போல அங்கேயும் சபைகளுக்குள்ளாக ஜனங்களும் இப்பொழுது பார்க்கிற பொழுது ஏதோ அற்புதத்திற்காக வந்த மக்களாக அல்ல, வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக அல்லது ஆண்டுடைய ஆலயத்துக்கு போய் நாமும் தொழுகை செய்வோம் என்பதாக அல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகள் எல்லாம் நித்திய சபையாக, நிரந்தரமாக ஆண்டவரை தேடக்கூடிய சபைகளாக, எல்லாவற்றுக்கும் மேலாக முழங்கால்களை முடக்கி ஜெபிக்கக்கூடிய சபைகளாக இருக்கிறது. ஆண்டவர் காரியங்களை செய்து வருகிறார். அல்லேலூயா. அவனுடைய அநாதி திட்டத்தின்படியாக இந்த நாளிலே இங்கே வந்து ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். 2 அழைப்புகள் இந்த வாரத்தில் கடந்த 1 ஈரோடுக்கு போயிருக்கணும், இல்லைன்னா திருச்சிக்கு போயிருக்கணும். ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படியாக இந்த நாளிலே இங்கே நிற்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். ஒரு இந்தி பாடலை பாட விரும்புகிறேன். எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அற்புதமான பாடல், இயேசுடைய பாடல். சாதாரணமான எல்லாரும் கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு பாடல். நீங்களும் இணைந்து பாடலாம். அல்லேலூயா. ईशु नाम प्यारा नाम,
ईशु नाम जय ईशु नाम, ईशु नाम सबसे ऊंचा नाम, ईशु नाम जय ईशु नाम. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், முழங்கால்கள் யாவும் முடங்குகிற நாமம், நாவுகள் யாவும் துதிக்கிற நாமம், வானத்திற்கு கீழே மனுஷருக்குள்ளே ரட்சிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. पचिपावन तब ईशु नाम, ईशु नाम जय ईशु नाम, पचिपावन तब ईशु नाम, ईशु नाम जय ईशु नाम, ईशु नाम प्यारा नाम, ईशु नाम प्यारा नाम, ईशु नाम जय ईशु नाम, ईशु नाम जय ईशु नाम, पचिपावन तब ईशु नाम, ईशु नाम जय ईशु नाम, पचिपावन तब ईशु नाम, ईशु नाम जय ईशु नाम, ईशु नाम मंगल नाम, ईशु नाम मंगल नाम, ईशु नाम जय ईशु नाम, ईशु नाम जय ईशु नाम, पचिपावन तब ईशु नाम, ईशु नाम जय ईशु नाम, पचिपावन तब ईशु नाम, ईशु नाम जय ईशु नाम, ईशु नाम सबसे ऊंचा नाम, ईशु नाम सबसे ऊंचा नाम, ईशु नाम जय ईशु नाम, ईशु नाम जय ईशु नाम, पचिपावन तब ईशु नाम, ईशु नाम जय ईशु नाम, पचिपावन तब ईशु नाम, ईशु नाम जय ईशु नाम, ईशु नाम मुक्ति का नाम, ईशु नाम मुक्ति का नाम, ईशु नाम जय ईशु नाम, ईशु नाम जय ईशु नाम, पचिपावन तब ईशु नाम, ईशु नाम जय ईशु नाम, पचिपावन तब ईशु नाम, ईशु नाम जय ईशु नाम, ईशु नाम अद्भुत नाम, ईशु नाम अद्भुत नाम, ईशु नाम जय ईशु नाम, ईशु नाम जय ईशु नाम, ईशु नाम जय ईशु नाम, ईशु नाम ईशु नाम, ईशु नाम ईशु नाम, पचिपावन तब ईशु नाम, ईशु नाम जय ईशु नाम, पचिपावन तब ईशु नाम, ईशु नाम जय ईशु नाम. கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம், அற்புதங்களை செய்கிற நாமம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிற இயேசுவை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அற்புதத்தை செய்த நாமம் சுவாமி. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை நேரத்திற்காக ஆண்டவரே, இந்த சிறப்பு ஆராதனைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆராதனை, நல்ல ஜெப நேரம், கர்த்தாவின் நல்ல பாடல்கள், அதன் வழியாகவே நீர் எங்களை ஆற்றினீர், எங்களை தேற்றினீர், எங்களை பலப்படுத்தினீர். உம்முடைய கிருபைகளை ருசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் பெருக, நாங்கள் சிறுக சுவாமி. எல்லா கனத்தையும் மகிமையையும் துதியையும் புகழையும் உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல சத்தமா சொல்லலாமே. 1992, 93 இந்த வருடங்களிலே ஒரு வாலிபனாக படித்து கொண்டிருக்கிற நாட்கள்ல ஆண்டவரை இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முதலாவதாக அடியெடுத்து வைத்த இடம், சபைன்னு சொல்லி முதல்ல கால் வைத்த இடம் நம்முடைய சபைதான். அல்லேலூயா.
பாஸ்டர்களுக்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்றேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க அன்னைக்கு பண்ண பிரசங்கம் இன்றைக்கும் என்னுடைய நினைவுகளில் இருக்கிறது, என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது. அவனுடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்முடைய சபையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பொதுவா வட இந்தியாவில் நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். பீகாரில் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆரா அப்படிங்கிற இடத்துல, அது ஒரு டிஸ்ட்ரிக்ட். அந்த இடத்திற்கு ஊழியத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். காலையில் ஒரு 10:15 அங்கே அந்த ஆராதனை நடந்து கொண்டே இருந்தது. ஒரு 10:30 என்னுடைய கையில் மைக்கை கொடுத்துருப்பாங்க. 10:30 காலையில் 10:30 எனக்கு மைக்கை கொடுத்துருப்பாங்க. நான் எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காலைல 10:30 மைக்கை கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். அவங்க மைக்கை கொடுக்கும்போது திருப்பி கொடுக்கணும்னு அவங்க சொல்லலை. பாஸ்டர் அப்படி தான் என்கிட்ட கொடுத்துருக்காங்க மைக்கை. மைக்கை கொடுக்கும்போது என்ன சொல்லலை, திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க எனக்கு சொல்லலை. காலையில் 10:30 என் கையில் மைக்கை கொடுத்தாங்க. எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க? 4 மணி வரைக்குமா? அல்லேலூயா. பயங்கரமான வெளிப்பாடு. அதான் முதல் சீட்டில் உட்காந்துருக்கீங்க. 3:15 முடித்தேன். 10:30 கொடுத்தாங்க. எத்தனை மணிக்கு முடித்தேன்? எத்தனை மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் ஏறக்குறைய? அப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? 3:15 மைக்கை முடிச்சுட்டு கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நல்ல வேலை மைக்கு இப்போயே கொடுத்து போன்னு சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, भैया और हमें प्रचार करो प्रभु यीशु के बारे में, और हम जानना चाहते हैं, और हमें बताओ, और हमें प्रचार करो அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் எங்களுக்கு பேசுங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அடுத்த ஒரு 15 நிமிஷம் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். ஏறக்குறைய 3:30 அந்த நேரத்தில் அந்த அறை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அங்கே அமர்ந்திருந்த அத்தனை பீகார் மக்களையும் ஆண்டவர் நிரப்பினார். அல்லேலூயா. வேதாக மக்கள் உள்ள இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்க, உனக்கு ரொம்ப பிடித்தது எதுன்னு கேட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க. ஒருத்தவங்க கேம் சொன்னாங்க, ஒருத்தவங்க கிரிக்கெட் சொன்னாங்க, ஒருத்தவங்க வாலிபால் சொன்னாங்க, ஒருத்தவங்க செஸ்ஸுன்னாங்க, என்னென்னோ சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்ன அந்த வாத்தியார் கேட்டார், உனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டார். ஐ சொன்னேன், ஐ வாண்ட் டு ப்ரீச். எனக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு எனக்கு விருப்பம்னு சொன்னேன். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போயும் பாஸ்டர் மதுரையிலேருந்து இவரையா கூட்டு வந்தார் அப்படிதான் நினைக்கிறீங்களோ? ஆமேன். சத்தத்தையே காணுமே. ஆமேன்னு சொல்லுங்க. அவருடைய நாம மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. வெளிப்படுத்தின விசேஷம் பரிசுத்த வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகம், யோவான் எழுதினதான திவ்ய வாசகனாகிய யோவான் எழுதினதான வெளிப்பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் சகோதரனும், சேர்ந்து வாசிக்கலாம், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்தின் நிமித்தம் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமா இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். இந்த யோவான் ஒரு மீனவர், கலிலேய பகுதியிலே பிறந்தவர், மீன்பிடி தொழிலை செய்தவர். அவனுடைய பெரிதான அழைப்பு இவர் மேல வந்தபடினாலே மீன்பிடி தொழிலை செய்தாலும் இவர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 5 புஸ்தகங்களை எழுதினதான தேவ மனிதன். ஆமென்னு சொல்லுங்க. ஒரு மீனவனாக பிறந்தாலும், கலிலேய பகுதியில் அவர் பிறந்து வாழ்ந்தாலும், தேவனுடைய அழைப்பு அவர் மேல் வருகிற பொழுது அந்த தேவ மனிதன் 5 புஸ்தகங்களை அற்புதமாக எழுதக்கூடியதான தேவ மனிதனாக இருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 1, 2, 3 யோவான் பொதுவான நிருபங்கள், கடைசியாக இந்த உலகத்தினுடைய முடிவை தெளிவாக கண்டு பார்த்து எழுதக்கூடிய தேவ மனிதனாக கர்த்தர் இந்த யோவானை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென்னு சொல்லுங்க. ஏன் இதை சொல்லுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த முடியும். கர்த்தர் உங்களை கொண்டு காரியங்களை செய்து முடிக்க முடியும். ஆமென்னு சொல்லுங்க. இந்த கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒருவரையும் தேவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், வந்து போவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை, வந்து போவதற்காக தேவன் நம்மை கொண்டு வரவில்லை. உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த யோவான் இந்த பகுதியை அவர் எழுதுகிறார். 22 அதிகாரங்கள்,
404 வசனங்கள் இந்த யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த காரியத்தை நம்ம கவனிக்க முடியும். பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கிறது. அதுதான் தானியேலுடைய புஸ்தகம் என்று சொல்லுகிறோம். அப்படிதானே? அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வெளிப்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியதான இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழு உலகத்திற்கும், யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதி மக்களுக்கும் ஆண்டுடைய வருகையை பற்றி சொல்லக்கூடியதான புஸ்தகமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு. இது ரெண்டுக்கு என்ன ஒற்றுமை தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தானியேலுடைய புஸ்தகத்திற்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அதுல முக்கியமான காரியம் நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம், நேரம் இல்லை. ஒரு முக்கியமான ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன், ஒரு ஒற்றுமையை சொல்றேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தானியேலுடைய புஸ்தகம் 27வது புஸ்தகம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த வெளிப்படுத்தின விசேஷமும் சொல்லி முடிங்க 27வது புஸ்தகம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தானியேலுடைய புஸ்தகம் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டதான தானியேல், பரலோகத்தை கண்டதான தானியேல், தரிசனங்களை கண்டதான தானியேல், பாபிலோன் அரசாங்கத்தை குறித்ததான காரியங்கள், மேதிய பெருசிய அரசாங்கத்தை குறித்ததான காரியங்கள், கிரேக்க அரசாங்கத்தை குறித்ததான காரியங்கள், ரோம அரசாங்கத்தை குறித்ததான காரியங்கள், நடக்க போகிற வரப்போகிற 1000 வருட அரசாட்சியை கண்டதான தானியேல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தரிசனங்கள் மேல தரிசனங்களை கண்டவராக, காரியங்களை வெளிப்படுத்தி எழுதக்கூடியவராக, பழைய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்ட தானியேலை போல இந்த புதிய ஏற்பாட்டில் யோவானை கர்த்தர் அழைத்தார். அதே தரிசனங்களை காணும்படியாக, முத்திரைகளை உடைத்து நடக்க போகிற காரியங்களை எழுதக்கூடியவராக இந்த யோவானை அழைத்தாண்டவர். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார். நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பார். ஆமென்னு சொல்லுங்க. நம்முடைய காதுகளை கர்த்தர் திறப்பார். ஆமென்னு சொல்லுங்க. நடக்கிற காரியங்கள், நடக்க போகிற காரியங்களை இந்த சமுதாயத்திற்காக, இந்த ஜனத்திற்காக, இந்த பட்டணத்திற்காக, இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்களுக்காக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேசத்தின் தலைவர்களுக்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுப்பார், திட்டங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போர் சேவகர்களாக, அவருடைய சமூகத்தில் நின்று சாதிக்க கூடியவர்களாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யோவான் ஒரு காரியத்தை, 404 வசனங்கள் இருந்தாலும் ஒரு காரியத்தை ஒரே இடத்துல அவர் மையப்படுத்துகிறார். பத்மோ அப்படிங்கிற தீவுல நான் இருந்தேன். எங்க இருந்தாரா? வேற எதையும் எழுதல யோவான். பத்மோ தீவிலே நாடு கடத்தப்பட்டவர். அந்த பத்மு தீவை குறித்து எழுதல. அந்த பத்மு தீவில தனிமையாக இருந்ததை எழுதவில்லை. அந்த பத்மு தீவில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாடு கடத்தப்பட்டதை எழுதல. பிரச்சனையை பெருசா எழுதல. எழுத வேண்டிய காரியத்தை அவர் எழுதி முடித்தார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த யோவான் மாத்திரம் மரிக்கல. மற்றவர்கள் எல்லாம் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். இயேசுவை பின்பற்றினவர்கள், இயேசுவுடைய அப்போஸ்தலர்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபை சரித்திரம் சொல்லுகிறது 300 வருடங்கள் சபைக்காக, சபையின் அஸ்திபாரத்திற்காக, சபையின் கட்டுமான பணிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அப்போஸ்தலருடைய ரத்தம், அப்போஸ்தல பிதாக்களுடைய ரத்தம், பரிசுத்தவான்களின் ரத்தம், அந்த ரத்தத்தினாலே கழுவப்பட்ட, சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினாலே கலக்கப்பட்ட கலவையினாலே சபையானது கட்டி எழுப்பப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். சொல்லி முடிங்க. பாதாளத்தின் வாசல்கள், கையை உயர்த்தி சொல்லுங்க. பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்ளுவதில்லை. அதிகாரங்கள் மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. துரைத்தனங்கள் மேற்கொள்ளுவதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்தகார பிரபு மேற்கொள்ளுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி மேற்கொள்ளுவதில்லை. இந்த உலகத்தின் இருள் மேற்கொள்ளுவதில்லை. எந்த மனிதனும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சபையை மேற்கொள்ள முடியாது. இதனுடைய ஊழியத்தை மேற்கொள்ள முடியாது. இதனுடைய பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. திட்டங்களை மேற்கொள்ள முடியாது. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் மாற்ற முடியாது, ஒருவரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், நம்முடைய எல்லைகளை விரிவாக்குகிற தேவன் நம்மத்தில் இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. கைகளை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவார். ஒரு விசாலத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு விசாலத்தை கர்த்தர் கொடுப்பார். அடுத்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு போவார். அடுத்த உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். அடுத்த எல்லைக்குள்ள கர்த்தர் நகர்த்தி கொண்டு போவார். அடுத்த மேன்மைக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார். நினையாத
காரியங்களை ஜெபிக்காத அல்லது எதிர்பார்க்காத, நினைத்ததற்கும் வேண்டுவதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை செய்யக்கூடிய தேவன் அவர் நம்மத்தில் இருக்கிறார். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு விசாலம் உண்டாகோ, உங்கள் குடும்பத்திலே ஒரு விசாலம் உண்டாகோ, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில விசாலம் உண்டாகோ. ஆண்டவர் விசாலத்தின் தேவன், விரிவாக்கத்தின் தேவன், எல்லைகளின் தேவன். நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சத்துரு நம்மை அழிக்க நினைத்தாலோ, சத்துரு நம்மை தடுக்க நினைத்தாலோ, சத்துரு நம்மை மறைக்க நினைத்தாலும், மூட நினைத்தாலும், அழிக்க நினைத்தாலும், எந்த எல்லைக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போகிறாரோ, எந்த எல்லைக்குள்ள சத்துரு நம்மை அழிக்க நினைக்கிறானோ, அதே இடத்துல விரிவாக்கத்தை, விசாலத்தை கர்த்தர் கொடுத்து நம்முடைய தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த யோவானை பிடித்தார்கள், கட்டினார்கள், அழைச்சிட்டு போனாங்க. டொமினியேஷன்ங்கிற ராஜா அழைச்சிட்டு போனாரு. எல்லார்ட்டையும் சொல்லி அனுப்புனாரு, இந்த யோவானை என்ன கோப்பரையில போட போறோம், என்ன கோப்பரையில் போட போறோம், எல்லாம் வந்து பாருங்க. வேடிக்கை பார்க்கவர்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக வந்தவர்கள் உண்டு. ஐயோ, யோவானை என்ன கோப்பரையில் தூக்கி போட போறாங்களே அப்படின்னு பரிதாபத்தோடு அவனை பின்பற்றின மக்கள் உண்டு. தெரு தெருவாக அழைத்து கொண்டு போனார்கள். யோவானை என்ன கோப்பரையில் தூக்கி போட போறன்னு சொல்லி டொமினியேஷன் ராஜா அவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு இழுத்து கொண்டு தெரு தெருவாய் போகிற பொழுது ஜனங்கள் கூட்டம் கூட்டமா வந்து சேர்ந்தாங்க. எண்ணெய் கோப்பரையில் எண்ணெய் கொதிக்க ஆரம்பித்தது, அதிகமாக கொதிக்க ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயிரக்கணக்கான மக்கள் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் யோவானை பிடித்து எண்ணெய் கோப்பரையில தூக்கி உள்ள போட்டுட்டாங்க. டொமினியேஷன் ராஜா எல்லாம் நினைச்சாங்க, அவ்வளவுதான், யோவானுடைய கதை முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனா யோவான் எண்ணெய் கோப்பரைக்குள்ள முழுகி, கொதிக்கிற எண்ணெய் கோப்பரைக்குள்ள முழுகி வெளியே வந்து சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதே எண்ணெய் கோப்பரையிலிருந்து வெளியே வந்து அந்த எண்ணெய் கோப்பரைக்குள்ளே நின்று கொண்டு அவன் பிரசங்கம் செய்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு எத்தனை எண்ணெய் கோப்பரைகளை நமக்கு ஏற்படுத்தினாலோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவைகளின் மத்தியிலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அங்கே நம்மை சாட்சிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யோவான் இந்த பகுதியில் அவன் பத்மு அப்படிங்கிற தீவை பெரிதாக அவன் எழுதல. 18 மாதங்கள் தனிமையா இருந்தார். 8 மைல் அகலமும் 4 மைல் அகலமும் 8 மைல் நீளமும் 4 மைல்கள் அகலமும் கொண்டதான இந்த தீவுல தனிமையாக கொண்டுட்டு போய் போட்டுட்டாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புதர்கள் நிறைந்ததான பூமி. அவங்க நினைச்சாங்க அங்க உணவு இல்லாம பசியோட பட்டினியோட யோவான் மரிச்சிருவார், வாழ்க்கை முடிஞ்சிருன்னு சொல்லி டொமினியேஷன் ராஜா கொண்டு போய் அந்த பத்மு தீவுல போடுகிற பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எந்த தீவுல அவன் அழிஞ்சிருவான்னு நினைச்சாங்களோ அதே தீவுல உலகத்தின் அழிவை அவன் எழுதி முடித்தான். ஆமென்னு சொல்லுங்க. உலகத்தில் நடக்க போகிற காரியங்களை எழுதி முடித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அவனுடைய திட்டம். சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை கர்த்தரினால் அபிஷேகம் பண்றாரு. நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. சத்துருகளுக்கு முன்பாக, என்னை அழிக்க நினைக்கிற சத்துருகளுக்கு முன்பாக, எனக்கு எதிராக போராடுகிற சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை கர்த்தர் என்னைனால் அபிஷேகம் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. பந்தியை ஆயத்தப்படுத்துவாரு. அதே சத்துருகளுக்கு முன்பாக எழுந்து நிற்க பண்ணுவாரு. அதே சத்துருகளுக்கு முன்பாக பேச பலனை கொடுப்பாரு. அதே சத்துருக்களை ஜெயிப்பதற்கு எனக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பராக்கிரமம் அல்ல, என் தேவனாகிய கர்த்தராலே அதை ஜெயிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். இந்த பத்மு தீவு என்னை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. இந்த பத்மு தீவில் அழிவதற்காக கர்த்தர் என்னை கொண்டு வரவில்லை. இந்த பத்மு தீவில் என் வாழ்க்கை முடிய போறது இல்லை. கர்த்தர் எனக்கு விசாலத்தை வைத்திருக்கிறார். பூமியின் எல்லைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகத்தின் முடிவுகளை எழுத கர்த்தர் எனக்கு திட்டங்களை வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெரிய பிரச்சனை தான், தனிமை தான், 18 மாதம் சிறைவாசம் தான், புதர்கள் நிறைந்த இடம் தான், என்ன சாப்பிடுவோன்னு தெரியாது,
எப்படி இந்த தீவில் இருக்க போறேன்னு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனுடைய காரியத்தை எழுதல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீ பெருசா சொல்லாத, அவைகள் நீங்க பார்த்து சொல்லணும். ஹல்லேலூயா. பேலன் உள்ளவனாகிலும் பேலன் இல்லாதவனாகிலும் அவர் உதவி செய்வது லேசான காரியம். இந்த பத்மு தீவு என்ன ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல கை அசைத்து சொல்லுங்க, இந்த பத்மு தீவு என்ன ஒன்றும் செஞ்சிட முடியாது. இந்த தனிமை என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. டொமினிஷியன் ராஜாவை என்னை நாடு கடத்தினாலும் என்னை அழித்து விட உன்னால முடியாது. என்னை சிறைப்படுத்தி விட முடியாது. அல்லேலூயா. என்னுடைய காரியங்களை கட்டுப்படுத்தி விட முடியாது. ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற திட்டங்களை மாற்ற முடியாது. தேவன் சொல்ல போகிற தரிசனங்களை மாற்ற முடியாது. அவர் என்னோடு இந்த பத்மு தீவில பேச போகிற காரியத்தை உன்னால தடுக்க முடியாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பத்மு தீவு என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. கைகளை தட்டி சொல்லுங்க, இந்த பத்மு தீவு என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அதை நான் பெருசா நினைக்கல. இந்த பத்மு தீவு என்னை மூடிவிட முடியாது. இந்த சிறை இருப்பில் என்னுடைய வாழ்க்கை இங்கே முடிந்து போகிவிட முடியாது. கர்த்தர் எனக்கு இந்த பத்மு தீவை காட்டிலும் என்னை வானங்களுக்கு கொண்டு போவார். வானங்களுக்கு மேலாக ஏறி போக பண்ணுவார். வானத்திற்கு மேலாக கொண்டு செல்வார். அங்கே நான் காரியங்களை பார்க்கக்கூடியவன். பத்மு தீவு எனக்கு முன்னாடி ஒன்று கிடையாது. ஆவில் நிறைந்து சொல்லுங்க, பத்மு தீவு என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. என்னை அசைத்து விட முடியாது. என்னை நெருக்கி விட முடியாது. என்னை முடித்து விட முடியாது. என் வாழ்க்கையை இங்கே வைத்து என்னை கனவீனப்படுத்த முடியாது. நான் இந்த தீவில் இருந்து எழுத போகிற இந்த வெளிப்படுத்துற விசேஷம் உலகத்தின் கடைசி பரிந்தும் போய் சேரும். பிசாசே, சத்ருவே, நீ என்ன கட்டுப்படுத்தி விட முடியாது. ஆமென் சொல்லுங்க. 404 வசனங்கள்ல எந்த இடத்துலையும் மறுபடியும் யோவான் பத்மு தீவை குறிச்சு எழுதல. பத்மு தீவினுடைய தனிமை அவன் எழுதல. பத்மு தீவினுடைய பிரச்சனையை எழுதல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனை இருந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், மலையை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம், தள்ளுண்டு கடலிலே போ, தள்ளுண்டு கடலிலே போ. நாமேன்னு சொல்லுங்க, தள்ளுண்டு பிரச்சனையே, மலையே தள்ளுண்டு போ, தள்ளுண்டு போன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகளை ஒரே வார்த்தையினால நீ நகர்த்த முடியும். அதை நகர்த்த முடியும். அந்த பிரச்சனையை நகர்த்த முடியும். மலை போன்ற பிரச்சனை இருந்தாலும் சத்ரு உனக்கு அதை காண்பித்து ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னாலும், உனக்கு முன்பாக இருக்கிற செங்கல்லை நீ தாண்ட முடியாது என்று சொன்னாலும், துரத்தி வருகிற பார்வோன் சேனையில் இருந்து உன்னை தப்பிக்க முடியாது என்று சொன்னாலும், நீ சொல்ல வேண்டிய காரியம், என் தேவனுக்கு லேசான காரியம், என் ஆண்டவருக்கு லேசான காரியம், என் தேவனுக்கு லேசான காரியம், என் கர்த்தருக்கு இது லேசான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது லேசான காரியம். இது மாற போகிற காரியம். இதை நான் ஜெயிக்க போகிற காரியம். இதில் இருந்து விடுதலை பெறுகிற காரியம். கர்த்தர் என்னை விடுவிப்பார். அல்லேலூயா. லேசான காரியம், லேசான காரியம். ஆண்டவருக்கு எதுவுமே லேசான காரியம். அவன் சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவான். அவன் காண்பிக்கும் போது அப்படிதான் காண்பிப்பான். நமக்கு முன்பாக பிரச்சனைகளை கொண்டு வந்து காண்பிக்கும் போது அப்படிதான் சொல்லுவான். ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாங்களா, ஆண்டவரே, இந்த செங்கடல் எவ்வளவு நீளமாக இருக்கிறது, 13 மைல்களை கொண்டதான இந்த செங்கடல் ஆண்டவரே கடப்பது கடினமான, ரொம்ப நீளமா இருக்கு ஆண்டவரே, ரொம்ப கடினமாக இருக்கிறது என்று சொல்லி புலம்பினார்களா. ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுகிட்ட போய் சொன்னாங்களா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த செங்கடலை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் இயேசு பெரியவர். சொல்லுங்க, இயேசு பெரியவர்னு சொல்லுங்க. இயேசு பெரியவர். எனக்கு முன்பாக இருக்கிற செங்கடலுக்கு காட்டிலும் இயேசு பெரியவர். என்னை துரத்தி கொண்டிருக்கிற பார்வோன் சேனையை காட்டிலும் இயேசு பெரியவர். வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் நின்று கொண்டிருக்கிற மலைகளை காட்டிலும் இயேசு பெரியவர். வனாந்தரத்தை காட்டிலும் இயேசு பெரியவர். யோர்தானை காட்டிலும் இயேசு பெரியவர். எரிகோவை காட்டிலும் இயேசு பெரியவர். என் தேவன் பெரியவர், 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 பெரியவர். எதுவும் என்னை அசைக்க முடியாது, எதுவும் என்னை தொட முடியாது, எதுவும் என்னை தடுக்க முடியாது, எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை பலப்படுத்த
நடத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு பலன் உண்டு. கைகளை உயர்த்தி நல்லா அசைத்து சொல்லுங்க, பிரச்சனை மாறுகிறது. யாரெல்லாம் கையை உயர்த்தி வானத்துக்கு நேராக ஜெபிக்கிறீங்களோ பிரச்சனை மாறுகிறது, பிரச்சனை மாறுகிறது, போராட்டங்கள் மாறுகிறது, அவமானங்கள் மாறுகிறது, நிந்தைகள் மாறுகிறது, குழப்பங்கள் மாறுகிறது, தடைகள் மாறுகிறது, மாறுகிறது. ஹல்லேலூயா. உன்னை சத்துரு ஒன்றும் செய்ய முடியாது. அவனை சவால் விட்டு சொல்ல வேண்டிய காரியம், அவருடைய முகத்தை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம், டொமினிஷியன் ராஜாவே என்ன பத்மு தீவுல போட்டாலும் நான் பரலோகத்தை நான் பார்ப்பேன், தேவனை நான் பார்ப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பத்மு தீவு என்னை அடக்கிவிட முடியாது. ரபா ஷக்கராமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். பீகார்ல ஒரு ஆராதனை முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க. ஒரு மனுஷன் இருந்தார், வேலைகளை செய்து கொண்டார், காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்துகிட்டு இருந்தார். அவரை பார்த்து கேட்டேன், ஐயா நீங்க எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? ஒரு சொன்னார், உட்காந்து சேர்ல உட்காந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு மேல என்கிட்ட பேசியிருப்பார். அவர் சொன்னார், ஐயா நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் கேட்டேன். அது போல் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நாங்களாம் இந்துக்கள். குழந்தை பிறந்தது, சத்தம் கிடையாது, அழுகை சத்தம் கிடையாது, சிரிப்பு சத்தம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. டாக்டர்லாம் சொன்னாங்க இந்த குழந்தை பிழைக்கிறது கஷ்டம், நீங்கள் பட்னாவுக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வட இந்திய பகுதியெலாம் பஸ் வசதி கிடையாது, ட்ரெயினை நம்பி தான் இருக்கணும். ட்ரெயின் வரப்போ தான் எழுந்து அவங்க ஏறி போக முடியும். அந்த குழந்தையை தூக்கிட்டு பட்னாவுக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. போகும்போது ஏறக்குறைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் முக்கமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருகிற பொழுது அந்த குழந்தைக்கு இருந்த எந்த விதமான துடிப்போ சலனமோ இல்லாதபடி அது அப்படியே முழுவதுமாக சத்தம் இல்லாமல் போனது. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, ஐயா நீ பட்னா போகிறதுக்குள்ளே இங்கே இறங்கி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் காமிங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த பகுதியில் இறங்கி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனோம். இந்த குழந்தையை தூக்கிட்டு போகும்போது அங்கே டாக்டர் பரிசோதித்து சொன்னாங்க, இந்த குழந்தை இறந்து 15 நிமிஷம் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. ரொம்ப வேதனையோட மறுபடியும் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு எங்களை சொந்த இடத்திற்கு வர வேண்டும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் நெருக்கடி, அதனால் எங்கள் சொந்தக்காரனுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணேன். அந்த மனுஷன் அந்த இடத்துல வந்தான். வந்துட்டு எங்கள் குழந்தை ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து நாங்கள் வேதனையோடு உட்காந்துருந்தோம். நடந்ததுன்னா அந்த மனுஷன் வந்து சொன்னான், இந்த குழந்தைக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னான். எங்களுக்கு ஜெபம்னா புரியல. मैं आपकी बेटा के लिए जो मैं प्रार्थना करूंगा, मेरा प्रभु प्रार्थना को सुनकर कार्य करने वाला है, क्योंकि मेरा परमेश्वर मरे हुओं से जिंदा खुदावन जीव, मतलब प्रभु यीशु ने जी उठा है. நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். என்னுடைய ஆண்டவர் மரணத்தில் இருந்து உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக ஜெயித்தவர். நான் ஜெபம் பண்றேன்னு சொன்னான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். கடைசியாக அவன் அதே இடத்துல முழங்கால்களை முடக்கி கண்களை அடைத்து கொண்டு கண்ணீரோடு கரங்களை விரித்து 2-3 வார்த்தை இந்தியில பேசினான். அதுக்கு அடுத்து ஒரு புது பாஷை அவன் பேசினான். அவன் கண்களை மூடி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது சுற்றியுள்ள மக்கள் எல்லாம் சத்தத்தை கேட்டு கூடிவிட்டார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் கூடினாங்க. நடந்த காரியம், அவன் கண்ணை திறக்கல, அவன் செபிக்கிறத நாங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னுடைய குழந்தையினுடைய கை கால்கள் அசைவு ஏற்பட்டது. அதே குழந்தையை தூக்கிட்டு மருத்துவமனைக்குள்ள போனோம். உள்ள போய் பார்க்கும்போது எந்த டாக்டர் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை இறந்ததுன்னு சொன்னாரோ அதே டாக்டர் சொன்னாரு, இந்த குழந்தைக்குள்ள உயிர் இருக்கு, எப்படி வந்ததுன்னு கேட்டாரு. அப்போதான் எங்களுக்கு தெரியும், மரத்துக்கு கீழே முழங்கால்களை முடக்கி ஒரு பெந்தெகோஸ்தே கிறிஸ்துவன் ஜெபித்த ஜெபத்தினால ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அது மாத்திரமல்ல, அங்க சுற்றியுள்ள எல்லா மக்களும் அதே இடத்துல இயேசுவை அறிய ஆரம்பித்தார்கள். ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ரு நமக்கு எவ்வளவு விரோதமாக எழும்பினாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய காரியம், நான் பத்மு தீவை எழுதுவதற்காக டொமினிஷியனால் அனுப்பப்படவில்லை, பரலோகத்தை எழுதுவதற்காக தேவன் என்னை அழைத்து கொண்டு வந்தார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைகளை பெருசா சொல்லாதீங்க. 404 வசனங்களிலே யோவான் மறுபடியும் எந்த பகுதியிலையும் எந்த இடத்திலையும் இந்த பத்மு தீவை குறித்து வேற எந்த ஒரு காரியத்தையும் எழுதல.
பத்மு அப்படிங்கிற 3 எழுத்துல அந்த வார்த்தையை எழுதி முடிச்சிட்டு அடுத்த பகுதிக்குள்ள அவர் கடந்து போறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடியதான காரியம், உங்க பிரச்சனைகள் மேல நடக்க ஆரம்பிங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உங்க போராட்டத்தின் மேல ஏறி போங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தடைகளை சுற்றி வந்து ஜெயமிடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சத்துரு நம்மை தள்ள நினைத்தாலும் தேவன் அதே இடத்துல எழுந்து நிற்க பண்ண செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரச்சனைகள் இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், சில இடங்களில் சத்துரு நம்மை வம்பாக இழுத்து கொண்டு தள்ள நினைப்பான். ஆண்டவரும் அமைதியா இருப்பார். ஆண்டவரும் அமைதியா, அப்படிதான் நமக்கு தெரியும், செயல்படாதவர் போல தெரியும். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வலி ரொம்ப பெருசா இருக்கு, பிரச்சனைகள் பெரிதாகி கொண்டே இருக்கிறது, ஆனால் தேவன் மௌனமாக இருக்கிறார். அப்படிதான் நமக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சில நேரங்களில் தேவன் செயல்படாதவர் போல நமக்கு தெரியும். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களில் எந்த இடத்திலையும் கர்த்தர் என்கிற வார்த்தை இல்லாமல் போனாலும் திரைக்கு பின்பாக இருந்து செயல்படக்கூடியவர். ஆமென்னு சொல்லுங்க. எஸ்தர் புஸ்தகத்தில் எந்த இடத்திலையும் கர்த்தர் என்கிற வார்த்தை பதிவு செய்யப்படவில்லை, ஆனால் அந்த புஸ்தகத்தில் தான் அநேக அற்புதங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் திரைக்கு பின்பாக இருந்து செயல்படக்கூடியவர். திரைக்கு முன்பாகவோ பின்பாகவோ இருந்து நம்முடைய வாழ்க்கையில செயல்படக்கூடியவர். அல்லேலூயா. ஆண்டவர் அமைதியா இருக்கிறார் நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில அவர் திரைக்கு பின்பாக இருந்து பயங்கரமாய் காரியங்களை செய்கிறார். கைகளை தட்டி சொல்லுங்க, திரைக்கு பின்னாடி இருந்து, உனக்கு பின்னாடி இருந்து அவர் இன்றும் காரியங்களை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். திரைக்கு பின்னாக இருந்து உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். திரைக்கு பின்பாக இருந்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். திரைக்கு பின்பாக இருந்து உடைய காரியங்களை அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். உடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். உடைய கண்ணீரை அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். உடைய புலம்பலை அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். இந்த கடினமான எல்லைக்குள்ள, பூமிக்குள்ள ஆண்டவர் இன்றும் அவர் திரைக்கு பின்பாக அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். எபேசு பட்டணத்தில் இருந்த யோவானை பிடித்து கொண்டு பத்மு தீவுக்குள்ள போனாலோ, எபேசு பட்டணத்தில் இருந்து காணக்கூடாத காரியங்களை பத்மு தீவுக்குள்ள இருந்து கண்டார் ஐயா. ஹல்லேலூயா. காரியங்களை செய்கிறவர், காரியங்களை செய்கிறவர். அவர் மௌனமாக இருக்கிற தேவன் அல்ல, அவர் மௌனமாக இருக்க போகிற தேவனும் அல்ல. ஹல்லேலூயா. அவர் மௌனமா இருந்துட்டு போற தேவனும் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சில நேரங்களில் நமக்கு காரியங்களுடைய தொகை அப்படியாக சொல்லும். ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த பாபிலோன் தேசத்தில், சிறைப்பட்ட தேசத்தில் அவங்க இருக்கிற பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பாபிலோனிய உணவுக்கும் தேவனுடைய உணவுக்கும் இழந்த போராட்டம், அதில் கர்த்தருடைய காரியம் ஜெயமா இருந்தது. 2ஆம் அதிகாரத்தில் பாபிலோனுடைய ஞானத்துக்கும் தேவனுடைய ஞானத்துக்கும் இடையே இருந்த போராட்டம், தேவனுடைய ஞானம் ஜெயித்தது. ஆமென்னு சொல்லுங்க. 3ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ஆராதனைக்கும் பாபிலோன் ஆராதனைக்கும் இடையே இருந்த போராட்டம், அதுல தேவனுடைய ஆராதனை ஜெயித்தது. ஆமென்னு சொல்லுங்க. 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய அதிகாரத்திற்கும் பாபிலோனுடைய அதிகாரத்துக்கும் இடையே இருந்த போராட்டம், தேவனுடைய அதிகாரம் ஜெயித்தது. ஆமென்னு சொல்லுங்க. 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கும் பாபிலோனுடைய அசுத்தத்துக்கும் இடையே இருந்த போராட்டம், அந்த அதிகாரத்திலேயும் கர்த்தருடைய பரிசுத்தம் ஜெயித்தது. 6ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பாதுகாப்புக்கும் பாபிலோனுடைய சூழ்ச்சிக்கும் இடையே இருந்த போராட்டம், அதுல தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. ஆமென்னு சொல்லுங்க. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, எத்தனை சூழ்ச்சிகள் உனக்கு எதிராக எழும்பினாலும், எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும், எத்தனை போராட்டங்கள் எழும்பினாலும், எந்த பாபிலோனுக்கு விரோதமாக எழும்பி பேசினாலும், அதனுடைய தொகை முடியும் போது சொல்லுவாரு, கர்த்தருடைய காரியம், தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஏப்ரல் மாதம் முடிவில் காரியம் ஜெயமாக இருக்கும். வருகிற மே மாதங்களில் ஜெயமாக இருக்கும். இந்த வருஷம் 2026 உனக்கு ஜெயமாக இருக்கும். எந்த இடத்துல நீ தலை குனிவது இல்லை, எந்த இடத்துல நீ தோல்வி அடைவது இல்லை. ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிருக்கிறாரு, உன்னுடைய கையை இருக்க பிடிச்சிருக்கிறாரு. எல்லா இடங்களையும் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வம். யோவான் பத்முல இருந்தாலும் ஜெயம்தான், தானியேல் பாபிலோன்ல இருந்தாலும் ஜெயம்தான், இஸ்ரவேலர்கள் எகிப்துல இருந்தாலும் ஜெயம்தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3ஆம் அதிகாரத்தில்
ஷத்ரக், மேஷக், ஆபேத் நேகோவை பிடித்து கொண்டார்கள். தூராங்கிற பகுதியில் நிறுத்தப்பட்ட 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் கொண்டதான 6 இசைக்கருவிகள் வாசிக்கப்பட்டதான 666 அப்படிங்கிற லக்கத்தை பழைய ஏற்பாட்டில் தானியேலுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலேயே பார்க்க முடியும். அங்கேயே அந்தி கிறிஸ்து எழும்பி நின்று ஷாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத் நேகோக்கு எதிராக அவன் பேசியதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனை ஆராதிக்க வேண்டும். 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் 6 இசைக்கருவிகள் வாசிக்கப்பட்ட அந்த பொற்சிலைக்கு முன்பாக நாங்கள் விழுவது இல்லைன்னு சொன்னாங்க. ஆமென்னு சொல்லுங்க. எங்கேயும் நாங்கள் விழ மாட்டோம். ஆமென். எங்கேயும் நாங்கள் பணிந்து போக மாட்டோம். எங்கேயும் நாங்கள் விழுந்து போக மாட்டோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வட இந்திய பகுதிகளில் பல இடங்களில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் வைராக்கியமாக. போன வருஷம் குதுப்பினாருக்குள்ள நுழைஞ்சேன். குதுப்பினார் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அப்படித்தானே? உள்ள நுழைஞ்ச உடனே ஆவியானவர் என்னை பிடித்து கொண்டார். ஆவியானவர் என்னை பிடிச்சிட்டாரு. என்னையே நான் மறந்துட்டேன். என் மனசுக்குள்ள சொல்லுச்சு, ஒருவேளை என் வாழ்க்கையினுடைய கடைசி நாள் இதுவாக இருக்குமானால் இருக்கட்டும்னு சொன்னேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குதுப்பினார் உள்ள நுழைஞ்ச உடனே சத்தமா இந்தி பாடலை பாடினேன். குதுப்பினருக்குள்ள நுழைஞ்ச உடனே சத்தத்தை உயர்த்தி பேசிக்கிட்டே இருந்தேன். ஆமேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தேன். அங்க நானாக இருக்கல. ஆவியானவர் என்னை பிடித்து கொண்டார். நடக்கிறது நடக்கட்டும், பார்த்து கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த குதுப்பினரை சுற்றி கொண்டு பாடிக்கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தையை கரங்களை விரித்து கொண்டு பயங்கரமாக பேசினேன். ஒரு குறைஞ்சபட்சம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என்னோடு வேதாகம கல்லூரி பிரின்சிபால் இருந்தாரு, என்னோடு கூட வேதாகம கல்லூரி ஆசிரியர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் பார்க்கறாங்க, என்ன நடக்க போகிறது, ஏது நடக்க போகிறது, என்ன பிரச்சனை ஆக போகிறது, எல்லாம் சுத்தி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் நான் என்னுடைய இருதயத்தில் சொன்ன, ஒருவேளை எனக்கு இன்னைக்கு ரத்த சாட்சியாக மரிக்க ஒரு வாய்ப்பு இருக்குமானால் அதை நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். பேசினேன், பேசிக்கொண்டே இருந்தேன். ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. ஒருவனும் எதிர்த்து பேசல, ஒருவனை எதிர்த்து கேட்கல, ஒருவனை நிறுத்துன்னு சொல்லல. என் ஆண்டவர் வைராக்கியமாய் இறங்கி வந்தார். ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரே நேரத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆவியானவர் என்னை பலமாய் பிடித்துக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் எத்தனை சவால்கள் வந்தாலும், வாழ்நாள் முழுவதும் சவால் வந்தாலும், எல்லா சவாலுக்கு பின்பாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஒரு ஜெய கொடி ஏற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வருகிற பொழுதெல்லாம் எனக்கு ஒரு ஆவியானவர் இருக்கிறார். எனக்கு கொடியை ஏற்றுவார். என் கொடியை அவர் ஏற்றுவார். அல்லேலூயா. ஆவியானவர் வந்துட்டா, அபிஷேகம் வந்துட்டா எவனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த பிரசங்கம் முடிந்த நேரத்தில் ஒரு பாகிஸ்தான் நபர் ஓடி வந்து என்னை கட்டி அவன் பிடித்து கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இஸ்லாமியன், ஒரு பாகிஸ்தான் தேசத்தை சேர்ந்தவன். அந்த குதுப்பினாருக்குள்ள சொன்ன வார்த்தையை அவன் கேட்ட பொழுது, அவன் நின்று கவனித்த பொழுது முடிவில் ஓடி வந்து என்னை பிடித்து கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் சவால் நிறைந்த ஊழியங்களை செய்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஆயிரக்கணக்கான சவால்கள் வந்தாலும் அதை ஜெயிப்பதற்காக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பத்மோ தீவு என்ன ஒன்றும் செஞ்சிட முடியாது. பாபிலோன் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. தூரா பகுதியில் நிறுத்தப்பட்டதான இந்த பொற்சிலையை ஒன்றும் செய்துவிட முடியாது. அது 60 முழ உயரமாக இருந்தாலும், 6 முழ அகலமாக இருந்தாலும், 6 இசைக்கருவிகள் வாசிக்கப்பட்டாலும், அது அந்தி கிறிஸ்துவை போல என்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்று பேசினாலோ, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பாபிலோன் என்னை ஜெயித்து விட முடியாது. ஆமென். இந்த ஆராதனை என்னை ஜெயித்து விட முடியாது. இந்த மனிதர்கள் என்னை ஜெயித்து விட முடியாது. இந்த அதிகாரிகள் என்னை ஜெயித்து விட முடியாது. அவர்கள் யோசனை என்னை ஜெயித்து விட முடியாது. அவருடைய திட்டங்கள் என்னை ஜெயித்து விட முடியாது. எதுவும் என்னுடைய முழங்காலுக்கு முன்பாக எதுவும் என்னை மேற்கொண்டு போய்விட முடியாது. அப்படிதான் சொன்னாங்க. அல்லேலூயா. உடனே கயிறால கட்டுனாங்க.
கயிறை சுற்றினார்கள், கட்டினார்கள், இழுத்து கொண்டு போனார்கள். வாய்ப்பை தருகிறோம், வாய்ப்பை தருகிறோம், ஒரு முறை வாய்ப்பை தருகிறோம். நீங்க சொல்லுங்க, இதை வணங்குகிறோம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க சொன்னாங்க, இந்த தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவியாமல் போனாலும் சரி, எங்கள் முழங்கால்களை வேறு எங்கு நாங்கள் முடக்குவது இல்லை என்று சொல்லுகிற பொழுது அக்கினி சுவாலை அதிகமாக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அமைதியாக இருந்தார். ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவர் அமைதியாக இருந்தார். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எங்க ஆராதனையில் உயிர் இருக்கிறது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிரோட இருக்கிறாரு, அதை நிரூபிக்கும்படியாக இந்த அக்கினி சுவாலை உங்களுக்கு சாட்சி சொல்லணும்னு சொன்னாங்க. ஆமென்னு சொல்லுங்க. எங்க ஆராதனை உண்மை, எங்கள் ஜெபங்கள் உண்மை, எங்கள் வேதம் உண்மை, எங்கள் சத்தியம் உண்மை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கக்கூடிய தேவன் உண்மை, இந்த ஜெப ஆலயம் உண்மை, இந்த ஜெபம் உண்மை, இந்த ஆலயம் உண்மை, இந்த ஊழியம் உண்மை. கர்த்தர் இதை உண்மையை வச்சிருக்கிறாரு. இதை நிரூபிக்கும்படியாக நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அக்கினியே பதில் சொல்லணும்னு சொன்னாங்க. இந்த அக்கினி பதில் சொல்லணும்னு சொன்னாங்க. இந்த அக்கினி பதில் சொல்லணும்னு சொன்னாங்க. நீங்கள் ஏற்றப்பட்ட அக்கினி, நீங்கள் அதிகமாக்கின அக்கினி, அந்த அக்கினியே எங்க ஆராதனைக்கு உண்மையுள்ள தெய்வத்திற்கு அடையாளமாய் சாட்சி சொல்லும். ஹல்லேலூயா. சாட்சி சொல்லணும்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இந்த அக்கினி உங்களுக்கு பதில் சொல்லும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நடந்தது தெரியுமா? நடந்த காரியத்தை அறிந்திருக்கிறோம். அவர்கள் கட்டி கொண்டு சுமந்து கொண்டு போனவர்கள் முடிந்து போனார்கள். உயிரோடு தூக்கி எறியப்பட்டவர்களோ உலாவி கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அக்கினியை காட்டிலும் உங்களுடைய ஆராதனை பெரிதாக இருந்தது. அந்த அக்கினியை காட்டிலும் ஆராதிக்கக்கூடிய தேவன் பெரியவராக இருந்தார். நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய தேவன் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர், 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 பெரியவர் ஐயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவங்க நினைச்சது வேற, நடந்தது வேற. அக்கினி பதில் சொன்னது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தேவனே உயிருள்ள தேவன் என்பதை அந்த அக்கினி அவர்களுக்கு பதிலை சொன்னது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எந்த பிரச்சனை உனக்கு முன்பாக சத்துரு கொண்டு வந்து உன்னை பயமுறுத்துகிறான், அதே பிரச்சனை உன்னை பார்த்து சொல்லு, நீ ஆராதிக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில நேரங்களில் சத்ரு நம்மை தள்ளுகிற பொழுது, சிங்கக்கபிக்குள்ளாய் தள்ளுகிற பொழுது, அக்கினி சுவாலைக்குள்ளாக தள்ளுகிற பொழுது, 127 நாடுகளில் அழிவு என்று சொல்லி நம்மை தள்ளி விடுகிற பொழுது, எந்த இடத்துல எல்லாம் சத்துரு கங்கணம் கட்டிக்கொண்டு நமக்கு எதிராக செயல்படுகிறானோ அந்த இடத்துல எல்லாம் அவங்க பார்க்கும்பொழுது அவங்க சொன்ன காரியம், இந்த யோவானை போல பாபிலோன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பத்மு பெருசுன்னு சொல்லல, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல அக்னி சுவாலை பெருசுன்னு சொல்லல, சிங்க கெபி பெருசுன்னு சொல்லல, ஆமான் பெரியவன் என்று சொல்லல. அவங்க சொன்ன காரியம், நாங்கள் ஆராதிக்கிறதே தேவன் பெரியவர், எங்களை தப்புவிப்பார், தப்புவிப்பார். கரத்தை உயர்த்தி அசைத்து சொல்லுங்க, என்னை தப்புவிப்பார். இந்த பிரச்சனையில், இந்த பிரச்சனையில் இருந்து என்னை தப்புவிப்பார். மனுஷன் அல்ல, கர்த்தரை இறங்கி வருவார், இறங்கி வருவார். உன்னை தப்புவிப்பார், உன்னை தப்புவிப்பார். இந்த பிரச்சனையில் இருந்து உன்னை தப்புவிப்பார். இந்த பத்மு தீவில் இருந்து தப்புவிப்பார். பாபிலோன்ல இருந்து உன்னை தப்புவிப்பார். இந்த போராட்டத்தில் இருந்து உன்னை தப்புவிப்பார். மனுஷன் அல்ல, கர்த்தரை இறங்கி வர போறாரு. ஆண்டவரே இறங்கி வர போறாரு. தேவ தூதர்களை இறங்கி வர போறார்கள். நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. வருவார்கள். ஆமே. பிரச்சனைகள் மாறும். ஆண்டவர் அமைதியா இருக்கிறார் நினைக்காதீங்க. அவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த யோவான் அவன் சொல்லுகிறதான காரியம், பத்மூங்கிற தீவில் நான் இருந்தேன், அதை சொல்லல. அடுத்த வசனம் சொல்றாரு, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். ஆமேன்னு சொல்லுங்க. தனிமைன்னு சொல்லல, 18 மாதம் சிறைவாசன்னு சொல்லல, டொமினிஷனை நாடு கடத்திட்டான்னு சொல்லல, எரிகிற அக்னி, எரிகிற எண்ணெய் கோப்பரில் தூக்கி போட்டான்னு சொல்லல. அவன் சொன்னதான காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அதையெல்லாம் பின்னாடி வச்சார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உங்க வலது கரத்தை பின்னாடி நீட்டி சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் பின்னாடி வைக்கிறேன்.
நல்லா சொல்லுங்க, நல்ல வலது கரத்தை பின்னாடி சொல்லுங்க. எல்லாவற்றையும் பின்னாக நான் வைக்கிறேன். எனக்கு முன்பாக கர்த்தரை வைக்கிறேன். எனக்கு பின்னாடி பிரச்சனையை வைக்கிறேன். எனக்கு பின்னாடி பத்ம தீவை வைக்கிறேன். எனக்கு பின்னாடி சிறையிருப்ப வைக்கிறேன். எனக்கு பின்னாடி பாபிலோனை வைக்கிறேன். எனக்கு பின்னாடி எகிப்தை வைக்கிறேன். எனக்கு பின்னாடி மேதிய பெருசிய அரசாங்கத்தை பின்னாடி வைக்கிறேன். எனக்கு பின்னாடி ஆமான வைக்கிறேன். எனக்கு பின்னாடி பெலிஸ்தியனை வைக்கிறேன். எனக்கு பின்னாடி அமலேக்கியனை வைக்கிறேன். எனக்கு பின்னாடி கோலியாத்தை வைக்கிறேன். எனக்கு பின்னாடி எரிகோவை வைக்கிறேன். எனக்கு பின்னாடி பிரச்சனையை வைக்கிறேன். எனக்கு பின்னாடி வியாதியை வைக்கிறேன். எனக்கு பின்னாடி தோல்வியை வைக்கிறேன். எனக்கு பின்னாடி கஷ்டங்களை வைக்கிறேன். எனக்கு பின்பாக எல்லாவற்றையும் பின்னாக வைக்கிறேன். எனக்கு முன்பாக கர்த்தரை வைக்கிறேன். கைகளை தட்டி சொல்லுங்க, எனக்கு முன்பாக கர்த்தரை வைக்கிறேன். எனக்கு முன்பாக ஜெயத்தை வைக்கிறேன். எனக்கு முன்பாக வெற்றியை வைக்கிறேன். எனக்கு முன்பாக மகிமையின் தேவனை வைக்கிறேன். எனக்கு முன்பாக சிங்காசனத்தை வைக்கிறேன். எனக்கு முன்பாக வெற்றி பெற்றவரை வைக்கிறேன். எனக்கு முன்பாக ராஜாதி ராஜாவை வைக்கிறேன். எனக்கு முன்பாக கர்த்தாதி கர்த்தரை வைக்கிறேன். எனக்கு முன்பாக உலகத்தை படைத்தவரை வைக்கிறேன். எனக்கு முன்பாக எல்லாவற்றையும் ஜெயித்தவரை வைக்கிறேன். கைகளை தட்டி சொல்லுங்க, எனக்கு முன்பாக பத்மு தீவு அல்ல, பரலோகத்தை வைக்கிற பிரச்சனைகளை அல்ல, தேவனை வைக்கிறேன். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். எனக்கு பின்னாடி வைக்க வேண்டியவைகளை எனக்கு பின்னாடி வைக்கிறேன். எனக்கு முன்பாக வைக்க வேண்டிய கர்த்தரை எனக்கு முன்பாக வைக்கிறேன். ஆவியில் நிறைந்து சொல்லுங்க, எது உங்களை முன்பாக நின்று கொண்டிருக்கிறதோ அது பனியை போல மறைது. எந்த பிரச்சனை உனக்கு முன்னாடி நிற்கிறதோ அந்த மலை போன்ற பிரச்சனை அது தவிடு பொடியாய் மாறுகிறது. அது தள்ளுண்டு கடலிலே போகிறது. இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பது இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பது இல்லை. இன்று கண்ட பலகீனத்தை இனி காண்பது இல்லை. இன்று கண்ட சோர்வை இனி காண்பது இல்லை. ஜெயம் கொடுக்கிற தேவன் இறங்கி வந்திருக்கிறார். இனி பாகாலின் பலிபீடங்களை பார்ப்பதில்லை. இனி பாகாலின் சத்தங்களை கேட்பதில்லை. இனி பாகாலின் எரிச்சலை நீ பார்ப்பதில்லை. முடிவுக்கு வந்தது. பாகாலின் பலிபீடங்கள் முடிவுக்கு வந்தது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. முடிவுக்கு வர வேண்டிய காரியங்கள் முடிவுக்கு வந்தது. தீர்க்கப்பட வேண்டிய காரியங்கள் தீர்க்கப்பட்டது. முடிவுக்கு வர வேண்டிய காரியங்கள் முடிவுக்கு வந்தது. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கோலியாத்தை எனக்கு முன்பாக அல்ல, என் தேவனை முன்பாக வைத்திருக்கிறேன். கரடி எனக்கு முன்பாக அல்ல, என் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன். சிங்கத்தை எனக்கு முன்பாக அல்ல, என் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன். ஆண்டவரை முன்பாக வைத்திருக்கிற உனக்கு ஆண்டவரே ஜெயக்கொடியை ஏற்றுவார். ஆமென்னு சொல்லுங்க, ஆமென்னு சொல்லுங்க. இதுவரை காணாத ஒரு பெரிய ஜெயத்தை உனக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு. இதுவரை காணாத ஒரு ஜெயம். எந்த இடத்துல சத்துரு உன்னை நசுக்க நினைக்கிறானோ, எந்த இடத்துல உன்னை மேற்கொள்ள நினைக்கிறானோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை அடையாளப்படுத்தி ஒரு வெற்றி கொடியை உன் குடும்பத்தில் ஏற்றுறாரு. உன் குடும்பத்தின் மேல ஒரு வெற்றி கொடியை ஏற்றுகிறாரு. நீ இருக்கிற இடத்துல ஒரு வெற்றி கொடியை ஏற்றுறாரு. அந்த வழியாய் துஷ்டன் இனி வடந்து வருவதில்லை. உன்னை பயமறுத்த கூடியவன் அந்த வழியாய் போவது இல்லை. ஓ வீட்டு மேல ஒரு ஜெய கொடி ஏற்றப்படுகிறது. கரங்களை தட்டி சொல்லுங்க, உங்க வீட்டு மேல ஒரு ஜெய கொடி, ஜெய கொடி. அப்படி ஆவியில் நிறைந்து சொல்லுங்க, ஆவியில் நிறைந்து சொல்லுங்க. ஒரு ஜெயக்கொடி ஏற்றப்படுகிறது, ஒரு ஜெயக்கொடி ஏற்றப்படுகிறது. உடைய கண்கள் அதை காணும், உடைய கண்கள் அதை காணும். அந்த ஜெயக்கொடி உன் வீட்டு மேல பறக்கும். அது பறந்து கொண்டே இருக்கும். யெகோவா நிசி என்ற நாமத்தை உடைய தெய்வம் இந்த மாலை நேரத்தில் உங்க வீட்டு மேல ஒரு ஜெயக்கொடியை ஏற்றுறாரு. ஹல்லேலூயா. ஷகரபலதுரவன. இனி எந்த சிங்கமோ, இனி எந்த கரடியோ, எந்த கோலியாத்தும் உன்னை ஜெயித்து விட முடியாது. உங்க வீட்டு மேல ஒரு ஜெய கொடி இருக்கிறபடினாலே அதை இனி வருகிற நாட்கள் உங்களுடைய கண்கள் அந்த கொடியை பார்க்கும். உங்களுடைய எதிரிகள் அந்த கொடியை பார்ப்பார்கள். உங்கள் சொந்த பந்தங்கள் அந்த கொடியை பார்ப்பார்கள். உங்க வீட்டு மேல ஒரு கொடியை கர்த்தர் ஏற்றுறாரு. அது தேவன் கொடுக்கிறதான ஜெய கொடி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். பத்மு தீவை பார்க்கல, பரலோகத்தை பார்க்கறான்.
2ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல யோவான் 7 சபைகளை பார்க்கிறான். எபேசு சபையை பார்க்கிறாரு, சிம்ரனா சபையை பார்க்கிறாரு, பெர்கமு சபையை பார்க்கிறாரு, தியத்திரா சபையை பார்க்கிறாரு, சர்தையை பார்க்கிறாரு, பிலதெல்பியா சபையை பார்க்கிறாரு, லவோதிக்கேயா சபையை பார்க்கிறாரு. 7 சபைகளை பார்க்கிறதான யோவான் 4ஆம் அதிகாரத்துக்குள்ள 16 முறை சொல்றாரு, கர்த்தருடைய சிங்காசனத்தை பார்த்தேன். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய சிங்காசனத்தை 16 முறை எழுதுறாரு. கர்த்தருடைய சிங்காசனம், கர்த்தருடைய சிங்காசனம், மூப்பர்கள் சுற்றி இருக்கிற சிங்காசனம், ஜீவன்கள் தொழுது கொள்ளுகிற சிங்காசனம், கர்த்தருடைய சிங்காசனம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறார், முத்திரையை உடைக்கக்கூடிய இயேசுவை பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. 6ஆம் அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்து வருகிற பொழுது முத்திரை உடைக்கப்படுகிறதை பார்க்கிறாரு. 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறாரு, 1,44,000 பேர் எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள் பரலோகத்தில் இருக்கிறத பார்க்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 22 அதிகாரங்களோ தரிசனத்தின் மேல் தரிசனத்தை பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. சபையை பார்த்தாரு, சிங்காசனத்தை பார்த்தாரு, ஆண்டவரை பார்த்தாரு, முத்திரையை பார்த்தாரு, எக்காலத்தை பார்த்தாரு, கோப கலசங்களை பார்த்தாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக வலு சர்ப்பம் விழுந்து போகிறத பார்த்தாரு, பாபிலோன் விழுந்து போகிறத பார்த்தாரு. அதோட முடிக்கல. புதிய வானம், புதிய வானம், புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், புதிய சீயோன், எல்லாம் புதிதானவைகளை கண்டாரே. ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் சொல்லுகிற காரியம், உன் பிரச்சனைகளை இனி உடைய கண்கள் காண்பதல்ல, மகிமையை காணும், மகிமையை கேட்கும். ஆமென்னு சொல்லுங்க. உடைய கண்களை கர்த்தர் தொடுவார். கர்த்தருடைய மகிமையுடைய கண்கள் பிரதியட்சமாய் காணும். போயா பத்முங்கிறத பெருசா எழுதியிருக்கலாம் யோவான், ஒரு அதிகாரம் எழுதியிருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய பாடுகளை நீளமாக எழுதுறாரு. ஆனால் இந்த யோவான் எந்த இடத்துலையும் கர்த்தரை நிமித்தம் பட்ட பாடுகள், பிரச்சனைகள் எதையும் எழுதாதபடி ஆண்டவரையே முன்பாக வைத்து அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் மகிமையை வச்சிருக்கிறார். உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். உன்னுடைய சந்ததிக்கு ஒரு மகிமையான காலத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. விட்டுடாதீங்க. இந்த குடும்பத்திலே பிறந்தவன். என் தாயோடைய பேர் சரஸ்வதி, என் தம்பி பேர் வெங்கடேஷ். காலையில் இந்த சாட்சியை சொன்னேன். இந்த குடும்பம் எங்கள் தாத்தா சொந்த இடத்துல ஒரு பெரிய கோயிலை கட்டி வச்சிருக்கிறார். பக்தியுள்ள குடும்பம். எங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகள்லாம் இருந்தது. ஆனால் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. சமாதானத்துக்காக எங்கேயோ என்னுடைய பெற்றோர்கள் அலைந்தது உண்டு. ஏன்னா எங்கள் குடும்பத்துக்குள்ள எப்பொழுதும் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். என்னுடைய தாய், என்னுடைய தகப்பனுக்கு ஒரு பொல்லாத ஆவி என்னன்னா, தாயை சந்தேகப்படுவது. அதான் பிரச்சனை. ஆனால் நாங்கள் 4 ஆண் பிள்ளைகள். திருமணமாகிற வயதில் என்னுடைய அண்ணன் இருந்தார். ஆனால் என்னுடைய தகப்பனுக்கு தாயின் மேல் ஒரு சந்தேகத்தின் ஆவி. அதனால் பிரச்சனைகள் பெருகி கொண்டே இருந்தது. சாபம் நிறைந்த குடும்பம். ஒரு ஜோசியர்கிட்ட போனாங்க. அந்த ஜோசியன் அழகாக சொன்னான், பார்த்துட்டு, உங்கள் வீட்டில் 7.5 நாட்டம் சனி இருக்குது. ஆமைன்னு சொல்லுங்க. இந்த 7.5 வருஷத்துக்குள்ள 4 பிள்ளைங்களில் 2 பிள்ளைங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. 7.5 வருஷத்துக்குள்ள உங்கள் சொத்து எல்லாம் போய் சேர்ந்துடும், தரித்திரமாயிருவீங்கன்னு சொன்னாங்க. எங்கள் பெற்றோர்கள் கேட்டாங்க, என்ன பலன், என்ன பரிகாரம்? கோயிலுக்கு போங்க, பூஜைகளை பண்ணுங்க. செய்தார்கள், செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் குடும்பத்தில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மூத்த அண்ணன் விவசாயத்தில், 2வது அண்ணன் சென்னையில், நான் 3வது ஆள் படிச்சுட்டு இருக்கிறேன். 4வது தம்பி அவன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறான். ஆண்டவருக்கு 2வது சகோதரர் சென்னையில் கும்மிடிப்பூண்டியில் படித்தார். திரும்பி வீட்டுக்கு வந்தார். சூழ்நிலையை பார்த்தார். 1993 இந்த வருஷங்களில் அவர் திருச்சியில் இருக்கிறதான பிரேமானந்தா உயிரோடு இருந்தார். அந்த ஆசிரமத்துக்கு ஒரு துறவியாக போயிட்டார். ஒரு துறவியாக, நல்லது, நாங்கள் நினச்சா நல்லது, எங்கே போனாலும் உயிரோடு இருந்தால் போதும். ஒரு 6 மாதம் அங்கே இருந்திருப்பார். நிம்மதி இல்லை. வீட்டுக்கு திரும்பினார். கடிதத்தை எழுதினார். ஒரு டேபிள் மேலே வச்சார். 7 பக்கம் தாய்க்கு, தகப்பனுக்கு, தம்பிக்குன்னு எழுதினார். எழுதி ஒரு டேபிளில் வச்சார். ஒரு புது கயிறை வாங்கினார். 23 வயது. தற்கொலை செய்து கொண்டு மரித்து போனார். சாபம் நிறைவேறியது. நடக்க ஆரம்பித்தது. மரண பயம் எங்கள் வீட்டை சுற்றி கொண்டது. இருள் எங்கள் குடும்பத்தை சுற்றி கொண்டது.
சமாதானம் என்பதே இல்லை. நான் சொல்ல முடியும் 16, 17 வயது வரைக்கும் எங்கள் அம்மா ஒரு நாள் சிரிச்சாங்க அப்படின்னு நான் பார்த்தது கிடையாது. இவ்வளவு கடினமான துக்கம் நிறைந்த ஒரு குடும்பம். என்னால் என்னுடைய தாய் பைத்தியம் ஆயிட்டாங்க. மருத்துவமனைக்கு கூட்டு போனோம். மருத்துவர்கள் சொன்னாங்க, உங்கள் அம்மாவை இந்த இதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு எங்கள்கிட்ட மருந்து மாத்திரைகள் கிடையாது. உங்கள் தாயை வேணால் தூங்க வைக்கலாம், நீங்கள் தான் அவங்க மனநிலைமையை நீங்கள் தான் திருப்பி கொண்டு வர முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உடைந்து போன குடும்பம், உடைந்து போன குடும்பம், கடினமான சூழ்நிலை. கடவுளை தேடும். உலகத்தில் கடவுள் இருக்கிறாரா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி 1 வருஷ படிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு நான் போகிறேன். பைத்தியமாக இருக்கிற என்னுடைய தாய் என் தகப்பன் அடிக்கிறார். முகமெல்லாம் காயம், ரத்தம் ஓடுது. முதல் முறையாக 17 வயதில் தகப்பனை எதிர்த்து பேசுகிறேன். அவர் சொல்கிறார், போடா வீட்டை விட்டு வெளியேன்ட்டார். நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது, நான் உனக்கு தகப்பனும் கிடையாது. விரக்தியில், உடைந்த நிலைமையில் 100% ஒரு முடிவை எடுத்தேன். என்னுடைய அண்ணன் செய்தது தான் சரியான முடிவு, தற்கொலை தான் சரியான முடிவு. அதான் நினச்சேன். நான் கிராமத்தில் இருந்து நடந்த பஜாருக்கு போனேன். 100 மில்லி டெமக்ரான் விஷம் மருந்து வாங்கினேன். கையில் வச்சுருந்தேன். இனி வாழவே கூடாது. ஒரு 3 மணி இருக்கும். ஒரு சின்ன பிள்ளை பார்த்துட்டு அண்ணன் கையில் மருந்து இருக்கு. கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட சொல்ல, பிரசிடென்ட்கிட்ட சொல்ல ஓடி வந்தார்கள். வந்த உடனே சொன்னாங்க, தகப்பனை, என்னுடைய தகப்பனை, உன்னால் ஏற்கனவே ஒரு பையன் இறந்தான், அடுத்தவனும் சாக போகிறான், அதனால் வீட்டை விட்டு போங்கன்னு சொன்ன போயிட்டார். எங்கள் அப்பா 25 வருஷங்களாக திரும்பி வரலை. அண்ணன் இறந்து போனார். தாய் பைத்தியமாக இருக்காங்க. தகப்பன் வீட்டை விட்டு. இதாயா குடும்பம்? இதான் எங்கள் வாழ்க்கை. எனக்கு வாழ்க்கையில் கடவுளை தெரியும். எங்கே இருக்கிறாங்களா உலகத்தில் கடவுள்? ஒரு நாள் என்னுடைய வகுப்புல இருந்து வெளியே போகவே முடியல, எழுந்திருக்கவே முடியல. என்னை பாரம் அழுத்தியது. ஒருவர் என்னை தொட்டார். திரும்பி பார்த்தா என்னுடைய நண்பன், என்னுடைய கிளாஸ்மேட். அவர் இன்னைக்கு சிங்கப்பூரில் இன்ஜினியராக இருக்கிறார். மணிவண்ணன் பேர். அவர் கேட்டார், நான் ரொம்ப நாளாக கவனிச்சுட்டே இருக்கிறேன், உன் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறியே. நான் சொன்னேன் அழுதேன்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, இந்த எல்லா பிரச்சனையில இருந்தும் வெளியே வருவதற்கு இயேசுகிட்ட நீ வந்தா போதும், எல்லாம் மாறும்னு சொன்னான். அல்லேலூயா. 1993 அந்த நண்பன் என்னை கரத்தை பிடித்து கொண்டு இதே சபைக்குள் அழைத்து கொண்டு வந்து என்னை சேர்த்தான். அல்லேலூயா. எங்க ஆண்டவரை நான் பார்க்க முடிந்தது, அவருடைய பிரசன்னத்தை உணர முடிந்தது, கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறதை அறிய முடிந்தது, என் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ததை பார்க்க முடிந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பாதையில் நடக்கும் பொழுது, வசனத்தை கேட்கும் பொழுது, ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதித்த பொழுது கர்த்தர் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றினார். ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரணம் என்கிற எல்லையில் இருந்து என்னை கர்த்தர் கரத்தை பிடித்து அழைத்து கொண்டு வெளியே வந்தாரு. மரிக்க வேண்டி இருந்த நிலைமையில, சாபத்தில் இருந்த என்னை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினாரு, ஞானஸ்தானத்துக்குள்ளாக நடத்தினாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரவணன் என்ற பெயருக்கு மறித்து சாம்சன் என்கிற ஒரு புது ஜீவனோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு ஒரு தகுதி ஆண்டவர் ஏற்படுத்தினாரு. ஒருவர் உலகத்தை விட்டே கடந்து போனார். என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள மறித்ததுனால ஒரு புது ஜீவனை கொடுத்தாரு. அந்த இயேசு உயிரோட இருக்கிறாரு. அந்த இயேசு உயிரோட இருக்கிறாரு. அந்த கர்த்தர் உயிரோட இருக்கிறாரு. வாழ வைக்கிற ஆண்டவர் உயிரோட இருக்கிறாரு. உன் பிரச்சனைகளை மாற்றுகிற இயேசு உயிரோட இருக்கிறாரு. உன்னுடைய எதிர்காலங்களை மாற்றுகிற இயேசு உயிரோட இருக்கிறாரு. உன்னுடைய கடின நிலைமையை மாற்றுகிற இயேசு உயிரோட இருக்கிறாரு. உங்களுக்காக உதவி செய்கிற, வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற இயேசு உயிரோட இருக்கிறாரு. என் தாய்க்காக 1 வருஷம் ஜெபம் பண்ண, 365 நாட்கள் இரவு 12 மணிக்கு முழங்கால்களை முடக்கி 1 மணி வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் ஜெபித்து கொண்டே இருந்த ஆண்டவர் 1 வருஷம் முடியும் பொழுது என்னுடைய ஜெபத்தை கேட்டார். பைத்தியமாக இருந்த என்னுடைய தாயை இயேசு தொட்டு சுகமாக்கினார். அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாங்க. 10 வருஷத்துக்குள்ள உங்க தாய் செத்து போயிருவாங்க டாக்டர் சொன்னாங்களே, அதே மருத்துவர்களுக்கு முன்பாக என்னுடைய தாயை ஆண்டவர் இன்னைக்கும் உயிரோட வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. என் மீட்பர் உயிரோட இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க சொல்லாதீங்க, பத்மு தீவை சொல்லாதீங்க.
உங்களுக்குள்ள இருக்கிற பயங்கரமான தேவனை சொல்லுங்கள். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? ஜெபிக்க போகிறோம். எழுந்து நிற்கலாமா? ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இனி ஒரு காலம் அல்ல, இனி வருகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இனி ஒரு நாட்கள் அல்ல, இன்னைக்கே நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்போமாக, முழுவதுமாக அர்ப்பணம் செய்வோமாக. அல்லேலூயா. கண்களை மூடிக்கொண்டு அல்லேலூயா வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு முன்பாக கர்த்தரையே வைத்திருக்கிறேன். வாய்களை திறந்து அறிக்கை இடுங்க. அல்லேலூயா. தாவீது சொல்லுவது போல, எனக்கு முன்பாக கர்த்தரை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றா, உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றா, உன்னை ரட்சிக்க உன் பாவம் மன்னிக்க, உன்னை ரட்சிக்க உன் பாவம் மன்னிக்க தன்னை பலியாக்கினார், தன்னை பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. ஆலயத்துக்கு நான் வரேன். இந்த 17-18 வயதுல ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்த பொழுது நினைத்து பார்க்காத ஆசீர்வாதங்களையும், நினைத்து பார்க்க முடியாத உயரங்களையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் எந்த விதத்திலும் தகுதியற்றவன். அது போல ஒரு மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். ஒரு மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு மகிமையான பிரகாசமான காலம் உனக்கு முன்பாக இருக்கிறது. நான் இயேசு கோயிலுக்கு வரேன். இன்னும் ஞானஸ்தானம் நான் எடுக்கல. அன்னைக்கு 17-18 வயதுல நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காமல் போயிருந்தால் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருந்திருப்பேன். அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்த காரணத்தினால, இயேசுவை ஏற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்ததுனால, மரண வாசல் இருந்து என்னை தூக்கி எடுத்த தெய்வம் இன்றைக்கும் உயிரோட வச்சிருக்கிறார். நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, எடுக்க விரும்புறேன். நான் இன்னைக்கு எடுங்கன்னு சொல்லலை, எடுக்க விரும்புறேன். ஞானஸ்தானம் எடுக்கல, எடுக்க விரும்புறேன் அப்படிங்கிற உங்க கையை உயர்த்துங்க. நான் ஒரு ஜெபம் பண்ண விரும்புறேன் உங்களுக்காக. கண்கள் எல்லாம் மூடி இருக்கட்டும். இன்னும் நான் எடுக்கல, எடுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம், ஞானஸ்தானம் எடுக்கல, எடுக்க விரும்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் எடுக்கல, எடுக்க விரும்புறேன்னு சொல்றவங்க, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த மாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுடைய தாசருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், கொடுத்த சுகத்திற்காக நன்றி சொல்லுகிறோம், கொடுத்த பலத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய மகனை சூழ்ந்து நிற்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். உங்க கிருபை இன்னும் உங்க மேல பெருகட்டும், உங்க தயவு உங்களுடைய மகன் மேல இன்னும் பெருகட்டும். இன்னும் ஓட வேண்டிய ஓட்டங்கள், சாதிக்க வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய ஊழியங்கள் ஏராளம். அதையெல்லாம் செய்து முடிப்பதற்கு தாசருடைய கரங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன ஆண்டவர், ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும்
எங்கள் தேசத்திற்கும் தேசங்களுக்கும் உம்முடைய மகனை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கிருபை சூழ்ந்து கொள்வதாக. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல, கரங்கள் அணைத்துக் கொள்வது போல உம்முடைய கரங்கள் உம்முடைய மகனை அணைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆசமாவுக்காக, பிள்ளைகளுக்காக, சபைக்காக, சபை மக்களுக்காக, உடன் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சபை எல்லா நிலைகளிலையும் உயர்ந்து நிற்க உதவி செய்யும். கனமும் மகிமையும் துதியும் புகழும் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமாக. ஹல்லேலூயா. அவருடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, அவருடைய போக்குவரவுடைய தேவ தயவு கிருபை இருக்க கர்த்தர் அவருடைய ஊழியர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமாக. அவருடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல வார்த்தை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவருடன் இன்றும் மீண்டும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.